ஐபிஎல் 2025 நாளை நடைபெற இருக்கும் சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகள் மோதும் போட்டியில் வெற்றி யாருக்கு? கண்டிப்பாக இது நடக்கும். இது மட்டும் நடக்கவில்லை என்றால் இதுவே என்னுடைய கடைசி கணிப்பு. சவால் விட்டு கூறிய பிரபல ஜோதிடர். அதாவது நாளைய தினம் சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகள் மோதும் போட்டியில் யாருக்கு வெற்றி என்று பிரபல ஜோதிடர் கணித்து இருக்கிறார். அதாவது சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனியை பொறுத்தவரையில் அவரது ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் சாதகமாக அமைந்து இருப்பதால் தோனி எடுக்கும் முடிவுகள் சிஎஸ்கே அணிக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதேபோல லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்டின் ஜாதகத்தில் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் வலுவாக இருப்பதால் இவர் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். மேலும் இந்த போட்டி நடைபெறும் நாளில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஒரே நேரத்தில் நேர்கோணத்தில் இருப்பது இந்த இரு அணிகளுக்கும் சமமான அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். மேலும் சிஎஸ்கே கேப்டன் தோனியின் ஜாதகத்தில் சனி கிரகம் என்பது தற்போது வலுவாக இருப்பதால் இவர் எடுக்கும் முடிவுகள் ஒருபோதும் தோல்வி அடையாது, மாறாக வெற்றியை மட்டுமே உண்டாக்கும். மேலும் தோனியின் அனுபவம் மற்றும் நிதானம் ஆகியவை அணியின் பெர்ஃபார்மன்ஸை உயர்த்தும். ரிஷப் பண்டை பொறுத்தவரையில் ரிஷப் பண்டின் ஜாதகத்தில் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்திருப்பது அவருக்கு நல்ல பலன்களை கொடுக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தோனியின் ஜாதக கட்டத்தில் உள்ள அம்சங்கள் தற்போது அவருக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பதாகவே அமைந்து இருக்கிறது. அதே போல லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்டின் ஜாதக கட்டத்தில் உள்ள அம்சங்களும் ஒரே ஒரு இடத்தை தவிர அவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பதாகவே தான் அமைந்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இருவரின் ஜாதக கட்டங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது நாளை நடைபெறும் போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதாவது இந்த போட்டியில் ஒரு ஓவரில் விக்கெட் விழுந்தாலும் அடுத்த ஓவரில் சிக்சர்கள் பறக்கும். இப்படியாக இந்த இரு அணி கேப்டன்களின் ஜாதக கட்டங்களில் இருக்கும் கிரகங்களின் அமைப்பு ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக அமைந்து இருக்கிறது. அதே சமயம் இந்த போட்டியில் இந்த இரு அணிகளில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் லக்னோ அணிக்குத்தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் நிறைய புது புது திட்டங்களை தல தோனி கையாள வேண்டும். அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது ஓரளவுக்கு சமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பண்டுடைய ராசியில் குரு மற்றும் சந்திரன் மிகவும் இணைந்திருப்பதால் வெற்றி வாய்ப்பு என்பது இவருக்கு சற்று அதிகமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் என்னதான் ஜோதிட கணிப்பு முடிவுகள் இப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே அதற்கு ஏற்றவாறுதான் சிஎஸ்கே அணி தங்களை தயார்படுத்தி இந்த போட்டியில் பங்கேற்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோதிட கணிப்புகளை எல்லாம் தாண்டி இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.